ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இன்கேஸ் இந்த சேனலை பார்த்து நீங்க பை அண்ட் செல் பண்றீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 9 சண்டே. மண்டே மார்க்கெட் நமக்கு எப்படி இதுக்கப்புறம் இருக்கும்? மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்? இந்திய மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குமா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குமாட்டு இப்போ எக்ஸாக்டா ஒரு க்ரூஷியல் ஜோன்ல தான் இருக்கு நமக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். என்னன்னா நமக்கு நீங்க பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நீங்க லாஸ்ட் ஒரு 1 வீக் என்னோட லெவல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது. நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஆல்மோஸ்ட் 1,30,000 12,000 ப்ராஃபிட் பண்ணது, 1000 ருபீஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணி அனுப்பிக்கிங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னுமே நிறைய ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மேபி ஒரு நாள் ஒர்க் ஆகலாம், ஒரு நாள் ஒர்க் ஆகாம போகலாம். மார்க்கெட் வந்து 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு எப்பயுமே ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜி என்னைக்குமே நம்ம ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. ட்ரேடிங்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட்டாவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாப் பண்ணது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு இயர்ஸா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்களோ அந்த ஈக்குவலுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாக்டா ரெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் எடுத்தீங்கன்னா 48,600. ஓகேங்களா? 48,600ல இருந்து நமக்கு 48,650 எடுத்துக்கலாம். ஓகே, 48,650ன்ற ஜோன்ல மார்க்கெட் நாளைக்கு ரெசிஷன் ரிஜெக்ஷன் எடுக்குது அப்படின்னா 48,650 இந்த ஜோன். ஓகே, இந்த ஜோன்ல நாளைக்கு ஓப்பன் இப்போ இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹை நமக்கு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே என்னோட வியூ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா. இப்போ போன மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்போ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்களேன், மார்க்கெட் வந்து நான் அன்னைக்கு அந்த வீடியோலயே நான் உங்களுக்கு ஒண்ணு கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் குடுக்குற மாரி குடுத்து திருப்பி பேட்டர்ன்குள்ள நமக்கு மூவ் ஆயிடும் ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பேன். மேபி அந்த இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா அந்த ஓல்டு வீடியோல பாருங்க. நான் இந்த வேர்ட் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபேக் பிரேக்கும் அந்த இடத்துல இருக்காது. இன்ட்ராடேக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான டைம் ஃப்ரேம்னு உங்களுக்கு அப்கமிங்கா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா டைம் ஃப்ரேம் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்ட்ராடேக்கு என்னென்ன டைம் ஃப்ரேம் போலான்ட்டு. இப்போ எக்ஸாக்ட்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன். நமக்கு ஃபேக் பிரேக் அவுட்டே கிடையாது. ப்ராப்பர் பிரேக் அவுட் இங்க என்ட்ரி எடுத்தா இந்த ஹை வரைக்கும் நம்ம ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்டா இல்லன்னா இந்த ஹைல இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆல்ரெடி ரிஜெக்ஷன். நம்ம எந்த விதமான லெவல்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஒரு லெவல் டிரா பண்ணீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த லெவல் யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் புதுசா மார்க்கெட் வந்து ஹை போச்சுனாலும் நம்ம அடுத்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு லெவல்ஸ் எரேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஒரு லெவல் வச்சுன்னா இந்த வீக்குக்கு அனலைசிஸ் பண்ணீங்கன்னா இந்த வீக் அப்படியே ஃபுல்லா டிராவல் ஆகட்டும். அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். இப்ப என்னோட பேங்க் நிஃப்டி ஓவரால் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, என் மண்டே மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல ட்ரேட் ஆகுதுன்னா நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா அப் ட்ரெண்ட் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுனால உங்களுக்கு அந்த ஹையர் ஹை லோவர் லோ டாபிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸோட ஹை ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸோட ஹையை நமக்கு கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதுன்னா அங்க இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் டச் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆயிட்டு எப்படி நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கும். சரிங்களா? லைக் நீங்க வந்து கால் ஆப்ஷன் போடுறதா. ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் லோல கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜோன் ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகும். இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகும். அவசரப்பட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ட்ரேட் எடுத்துறாதீங்க. ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கும். 1 ஹவர் நமக்கு சஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னு அப்ப எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு மெயினான விஷயம்னா கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாம கண்டிப்பா இந்த ஜோன்லாம் ரியாக்ட் ஆகும். என்னோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,350 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 48,650ன்றது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இப்போ இங்க பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் அப்படியே போயிடுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பிரேக் அவுட் கொடுத்தோம்னா இங்க இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகும். நம்ம பொறுமையா இங்கெல்லாம் ட்ரேட் எடுக்காம ஹையர் ஹை லோ லோ டாபிக் தெரிஞ்சவங்களுக்கு இது நான் சொல்றது புரியும். இப்ப இந்த லோல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ரொம்ப சேஃபா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அந்த லைக் பிரீமியம் மெல்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த பிரீமியம் மெல்ட் ஆகுறது இந்த இடத்துல நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த பிரீமியம் மெல்டிங் எல்லாமே. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது. அகைன் நமக்கு டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இங்க இருந்து நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். இப்போ குரூஷியலான ஜோன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா அப்லயும் போகும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா டவுன்லயும் போகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? குரூஷியல் ஜோன் அந்தந்த ஜோன் வரும்போது கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். இப்ப நம்ம நிஃப்டி எடுத்து பாத்தீங்கன்னா, நிஃப்டி தான் பாத்தீங்கன்னா நமக்கு மெயினான ஜோன். இப்போ நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட்ட நமக்கு உடைக்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ எந்த லெவலும் மாத்தல. ஓகேங்களா?
என்னோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து மண்டே வந்து ஓப்பன்லேயே பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்து ஓப்பன் ஆகுனா, இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து போக பாசிபிள். என்னோட வியூ இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் தான் ஆகும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். 22,773ல இருந்து இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு மினிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக வரைக்கும் பாசிபிள் இருக்கு. ஏன்னா அந்த கேப்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்ல கேப் ஒர்க் ஆகும். இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப்ல நமக்கு ரியாக்ட் ஆகும். இது எல்லாமே கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இந்த பிரைஸ்லயே ஆகும்ல, ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் டிஃபரண்ட்ல நமக்கு நடக்கும். எக்ஸாக்ட்டா இந்த பிரைஸ் தான் ஆகும்னு இல்ல. 22,773 ஆர் 22,750 இந்த ஜோன்குள்ள நமக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அது கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இல்ல மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன்ல இங்க நமக்கு ஃபாலோ ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்போ நமக்கு இங்க ரீடெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, திருப்பி அகைன் இந்த ரேஞ்ச் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். அகைன் இப்படி தான் நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா? இதுல தான் நமக்கு ஹியூஜா ஃபாலோ ஆகும். இப்ப இங்க எடுத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பண்ணா நமக்கு 1600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாலோ ஆகும். எதுக்காக நான் வந்து நான் ஃப்ரைடே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருப்பேன். இப்ப எதுக்காக நான் மண்டே மார்க்கெட்ல கன்ஃபியூஷன் ஜோன்ல சொல்றேன் அப்படின்னா, ஆ நமக்கு இந்த இடத்துல கேப்ப ஃபில் பண்ண பாசிபிள் இருக்கு. ஆனா, இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்டின்னா, நமக்கு மேபி பிகினரா இருந்தீங்கன்னா, மண்டே வந்து வெயிட் பண்ணுங்க. மண்டே ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. மண்டே வெயிட் பண்ணுங்க. மண்டே நமக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டியூஸ்டே எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்ரிடே தான் ட்ரேட் பண்ணணும், எவ்ரிடே ஓவர் ட்ரேட் பண்ணணும்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. நமக்கு கிளியர் ஜோன் இல்லாதம்போது வெயிட் பண்ணி நமக்கு லைவ் மார்க்கெட்ல கிடைக்கும்போது எடுத்துக்கலாம். ஓகே. அதனால தான் இப்ப வந்து நான் டபுள் சைட் மூவ்ல இருக்கேன். இங்க அது நமக்கு வியூ கன்சாலிடேஷன் எடுக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து இதுல வரைக்கும் நம்ம ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப லாங் ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ட்ரேட்ஸ் நம்ம பண்றோம் அப்டின்னா. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லோ கட் ஆயிடுச்சு அப்டின்னா, நமக்கு இங்க இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் வர பாசிபிள் இருக்கு. என்னதான் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம போனாலும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஓகே. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த லெவல்ஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு மண்டே மார்னிங் உங்களுக்கு டெலகிராம்லயே குடுத்துர்றேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி குடுத்துர்றேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன ட்ரேடிங் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை வித்தின் ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ், 1/2 அன் ஹவர்ல எப்பப்பலாம் நான் அந்த கமெண்ட் பார்க்கறனோ அப்பலாம் உங்களுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் அ ஓவரால் ஒரு ஒரு ட்ரேட் எடுக்குறீங்கன்னா, அந்த ட்ரேடுக்கு மினிமம் கேப்பிட்டல் இவ்வளோதான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ப்ராஃபிட்ட ஃபிக்ஸ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இன்னைக்கு டேல எனக்கு இவ்வளவுதான் லாஸ். நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணி உள்ள போறோம். ஆனா லாஸ புக் பண்ணி லாஸ அக்செப்ட் பண்ணி யாருமே வெளிய வரது கிடையாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 தான் நான் லாஸ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போனீங்கன்னா, அந்த லாஸ பண்ணீங்கன்னா, நீங்க வெளிய வந்துருவீங்க. ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நம்ம எதுக்காக வந்து நான் ட்ரேட்ல லாஸ் பண்றோம்னா, நம்ம ப்ராஃபிட்ட டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் போறோம். ப்ராஃபிட்ட டிபெண்ட் பண்ணினா, இன்னைக்கு ₹2000 எனக்கு வேணுன்ற மைண்ட் செட் நீங்க போனீங்கன்னா, அந்த 2000 பார்க்குற வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. அது எவ்வளவுதான் நெகட்டிவ்ல போனாலுமே, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணி அத நம்ம எப்படின்னா இன்னைக்கு ப்ராஃபிட்ல கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10, 20 ட்ரேட் எடுத்து நம்ம லூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லாஸ புக் பண்ணுங்க. லாஸ புக் பண்ணுங்க அப்படின்னா, லாஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரேடுக்கு இவ்வளவு எனக்கு லாஸு. ஒரு ட்ரேடுக்கு இவ்வளவு எனக்கு ப்ராஃபிட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆ ஆல்ரெடி எந்த லெவல்ஸும் சேஞ்ச் பண்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி குடுத்த லெவல் சேம் லெவல்ஸ் தான். ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு அப்கமிங் ட்ரேட்ஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாப் லாஸ கொஞ்சம் மினிமமா போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. அதான் நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, 48,350 அந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஏரியா. ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, 48,650 இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ஜோன்குள்ள இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் ஸ்கேல்பிங்ல முடிச்சுக்கலாம். இந்த பக்கம் ஏன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்னா, ட்ரெண்ட் நமக்கு மூவ் ஆகும். 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு எடுங்க. 1 ஹவர்ல எடுத்துறாதீங்க. பிரேக் அவுட் குடுத்தோனே எடுத்துறாதீங்க. ஃபேக் பிரேக் அவுட்ல மாட்டிப்போம். அதே சேம் கான்செப்ட் தான். நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஓவரால் வியூ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேபி நீங்க அது மார்னிங் பார்த்திருப்பீங்க. அத ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. நிஃப்டி வந்து அடுத்த வீக் எக்ஸ்பைரி அடுத்த வீக் எப்படி இருக்குன்னு நான் குடுத்திருப்பேன். என்னோட வியூ இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். அது நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். இன்ஸ்டிடியூஷனும் உள்ள வரணும். அதுவரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான். பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் நம்மளோட கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி நம்ம கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்ல அப்டின்னா இப்ப நம்ம ஒரு பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போனா தானே சேஃப். அதே போல தான்
ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா சேஃப்டியா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களோட கேபிட்டலுக்கு ப்ரொடெக்டா இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம போனீங்கன்னா ஹெவி லாஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ் உங்களோட அக்செப்ட் பண்ற அளவுக்கு லாஸா பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.